ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல செலக்டர்ஸ். லாஸ்ட் டாபிக் சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இன்டர்னல்னா என்ன, இன்லைன்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா என்ன, தென் அது எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி இதுவுமே உங்களுக்கு வந்து HTML கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம், ஆனாலும் நான் திருப்பி சொல்கிறேன், ஓகேவா. இங்கே செலக்டர் அப்படின்னும் போது சிஎஸ்எஸ் செலக்டர் ஆர் பேட்டர்ன்ஸ் யூஸ்டு டு செலக்ட் எலமெண்ட். அதாவது ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஓகேவா. செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஆப்வியஸாக வி ஆர் கோயிங் டு அப்ளை சம் ஸ்டைல், ரைட். HTML டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு அப்ளை சம் ஸ்டைல்ஸ். அப்போ அந்த ஸ்டைல் அங்கே அப்ளை பண்ணணும், ஓகேவா. அதுக்கு என்னென்ன செலக்டர்ஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் செலக்டர் வி ஹேவிங் அப்படின்னும் போது இங்கே எலமெண்ட் செலக்டர், ஒரு எலமெண்ட்டை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுறது. இப்போ பேராகிராஃபை செலக்ட் பண்ணி பி அப்படின்ற பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணி கலர் ரெட் அப்படின்னு கொடுத்தோம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னோட என்டையர் வெப்சைட்டுமே பேராகிராஃபில் மட்டும் கலர் ரெட்டாக இருக்கும். அது ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ, ரைட். ஸோ இதே ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி இல்லை ஒரு டிவை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்தோம்னா இருக்க எல்லா ஹெட்டிங்க்கும் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, அது நல்லா இருக்குமா? நோ, ரைட். ஸோ அதனால் இந்த செலக்டர்ஸை பர்சனலாகவே அவாய்ட் பண்ணுவாங்க எல்லா டெவலப்பருமே, ஓகேவா. நீங்களுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஐடி செலக்டர் இல்லை கிளாஸ் செலக்டர் இதை மட்டுமே யூஸ் பண்ணணும், ஓகேவா. வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐடி செலக்டர் அண்ட் கிளாஸ் செலக்டர். ஐடி செலக்டர் எதுக்காக, யூனிக்குவாக ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுக்கு, இல்லையா. ஸோ அதே மாதிரி கிளாஸ் செலக்டர் எதுக்காக, ஒரு கிளாஸை செலக்ட் பண்ண, ஒரு டிவிஷனை செலக்ட் பண்ண. கிளாஸ்ன்னும் போது இட் செலக்டட் என்டையர் கிளாஸ். ஐடின்னும் போது இட் பிக் த யூனிக்யூ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கிளாஸ், ஓகேவா. ஸோ இது இப்படி ஒர்க் ஆகும். தென் ஆஃப்டர் வாட்ஸ் வி ஹாவ் த அட்ரிபியூட் செலக்டர், ஓகேவா. இந்த அட்ரிபியூட் செலக்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பர்டிகுலராக ஒரே ஒரு அட்ரிபியூட்டை மட்டும் செலக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த அட்ரிபியூட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி கிடையாது. ஏன்னா அந்த அட்ரிபியூட் தெரியாதனமாக நீங்கள் வேற ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட தட் ஸ்டைல் வில் பி அப்ளை டு தட் ஸ்பெசிஃபிக் அட்ரிபியூட், தட்ஸ் வை, ஓகேவா. அதனால் நீங்கள் இப்படி ஸ்டைல் பண்ணக்கூடாது, ஓகேவா. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் இன் HTML, ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் இன் CSS, it will create ஒன் வெப்சைட், ஓகே, ஒன் SPA, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரிபியூட் செலக்டரோ இல்லை வந்து எலமெண்ட் செலக்டரோ யூஸ் பண்ணி காமனாக ஸ்டைல் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஓவர் ரைட் ஆகிடும் அந்த ஸ்டைல், ஓகேவா. இட்ஸ் அப்ளை டு சம்வேர் எல்ஸ், உங்களுக்கு எங்கன்னு தெரியாது அந்த 1000 லைனில், ஓகே. அப்படி இருக்க சொல்ல தட் இஸ் டிஃபெக்ட், ரைட். தட்ஸ் வை வி நீட் டு யூஸ் த ஐடி செலக்டர் அண்ட் கிளாஸ் செலக்டர், ஓகேவா. தென் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், தென் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா. தென் எலமெண்ட் செலக்டர். எலமெண்ட் செலக்டர் அப்படின்னும் போது டேரெக்டாக ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த என்டையர் வெப் பேஜ் வி கேன் ஏபிள் டு கலர், வி கேன் சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ், ஓகே. ஸோ தென் இங்கே பாருங்கள், வி கேன் ஏபிள் டு கலர் ப்ளூ, ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பிக்சல். ஸோ பிக்சல்ஸ் அப்படின்னும் போது இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் வர சொல்ல நான் சொல்லி தருவேன். டெக்ஸ்ட் வர சொல்ல பிக்சல்னா என்ன, ஓகேவா. அதெல்லாம் தெளிவாக படிப்போம் நம்ம, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ தென் இப்போ ஒரு எலமெண்ட் என்னும் போது அந்த யூனிக் எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. கமா செப்பரேட்டட் வேல்யூவில் நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸையும் செலக்ட் பண்ண முடியும், ஓகே. தட் இஸ் பாசிபிள், அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஐடி செலக்டர் இட்ஸ் யூனிக்யூ. ஸோ ஐடி செலக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஷ் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் செலக்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டாட் யூஸ் பண்ணுவோம். இது மட்டுமே தெரிஞ்சிருந்தால் தட்ஸ் எனஃப், ஓகேவா. ஸோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட்டிலோ யூனிக்யூவாக ஒரு ஐடியை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடிக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும், ஓகேவா. ஒன்ஸ் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த வேல்யூவை வச்சு ஹேஷ் ஆப்பரேட்டர் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணி தென் ஒரு பிளாக் ஆஃப் கோடில் நம்ம என்ன எழுதுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எழுதுவோம். இது CSSோட ப்ராப்பர்ட்டி. தென் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் த வேல்யூ வில் பி வேரி, ரைட். ஸோ ப்ளூ ஆர் ரெட் வாட் எவர் த மேபி, ஃபாண்ட் சைஸ் 20 or 40, ஓகே. ஸோ இங்கே இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறதாகல நம்மளோட அவுட்புட் என்ன ஆகும், மேனிப்புலேட் ஆகும், ஓகேவா. அவ்வளோதான். இது ஐடி செலக்டர். லைக்வைஸ் த கிளாஸ் செலக்டர், வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் டு yellow, ஃபாண்ட் வெயிட் டு போல்டு, ஓகே. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது மட்டுமே ஹைலைட் ஆகும், மற்றது வந்து ஹைலைட் ஆகாது, ஓகேவா. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, தென் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, 3 பேராகிராஃப் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் தான் கிளாஸ் ஹைலைட் அப்படின்றது இருக்குது, அதனால் அது 2 மட்டுமே ஹைலைட் ஆகுது, ஓகேவா. மற்றது வந்து ஹைலைட் ஆகலை. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ், ஓகேவா. தென் டவுட்டு கோ ஹெட். டாட் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஹேஷ் எப்போ யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் செலக்டர், ஓகேவா. ஒரு செக்ஷன், அதாவது ஒட்டுமொத்த கிளாஸையும் செலக்ட் பண்ணும்போது we need to use a டாட் ஆப்ரேட்டர். ஹேஷ் ஃபார் ஐடி. ஹேஷ் என்னும்போது யூனிக்யூவாக இருக்கும், இல்லையா. ஸோ நீங்கள் ஹேஷ் எப்போ போடுவீங்க மொபைலில், ஹேஷ் 123 *123#
ஸோ எப்பயுமே போடுவீங்களா, எப்போனா ஒரு வாட்டி போடுவீங்களா? ஃபார் செக்கிங் பேலன்ஸ் எப்போனா ஒரு வாட்டி இல்லையா? ஆனால் நார்மலாக நம்பர் டைப் பண்ண சொல்ல நார்மலாக 10 டிஜிட் நம்பர் தான் டைப் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா இட்ஸ் a unique. ஓகேவா? அது என்ன கோடுன்னு சொல்லுவோம்? பேலன்ஸ் செக்கிங் கோடு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து தனியாக யூனிக்யூவாக இருக்கும். இட்ஸ் நாட் அ நம்பர், பட் இது வந்து கம்பெனி பர்பஸ்க்காகவே அவங்க கொடுக்குற ஒரு யூனிக்யூ கோடு இல்லையா? ஸோ ஹேஷ்ன்னும் போது இட்ஸ் ஐடி. ஓகே, இட்ஸ் ஹேஷ்ட், இட்ஸ் யூனிக்யூ. ஓகே, டாட் அப்படின் போது இட்ஸ் ஆசஸ், யார் வேணாலும் அதை ஆசஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால அது கிளாஸ். கிளாஸுக்கு டாட்டு, ஐடிக்கு ஹேஷ். கிளியர் இன் திஸ் கான்செப்ட்? எஸ். ஓகே. யூனிவர்சல் செலக்டர் யூசேஜே கிடையாது கண்டிப்பாக. யூசேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு யூசேஜும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், நான் சொல்கிறேன். இப்போ ஒட்டுமொத்த வெப்பேஜையும் செலக்ட் பண்ணி we can able to style like this. நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்பயாவது எனக்கு என்டையர் வெப்பேஜுக்கும் இதுதான்டா பேக்ரவுண்ட் கலரு, இதுதான்ப்பா கலரு, இட்ஸ் லைக் எ தீமிங், ரைட்? ஸோ அப்படி ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்பயாவது தேவைப்பட்டால் இங்கே ஸ்டார், யூனிவர்சல் செலக்டர், ஜஸ்ட்டு ஸ்டார்னு கொடுங்க. அந்த இடத்துல எந்த ஒரு நேமுமே கொடுக்க தேவையில்ல, கிளாஸ் ஐடி எதுவுமே கொடுக்க தேவையில்ல. பிளாக் ஆஃப் கோடில் நீங்கள் மாட்டுன்னு கோட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஸ்டைல் அந்த என்டையர் பேஜுக்குமே அது அப்ளை ஆகிடும். தட் இஸ் கால்டு த யூனிவர்சல் செலக்டர். ஓகே, இட் செலக்ட் எவ்ரி டேக் இன் அ பாடி. ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செலக்டர் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, தென் அட்ரிபியூட் செலக்டர். நம்ம சொன்ன மாதிரி யூனிக்யூவாக ஒரே ஒரு அட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இன்புட்னு இருக்குது. ஸோ டைப்பை வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக அட்ரிபியூட் நீங்கள் செலக்ட் பண்ண சொல்ல அது என்ன எலமெண்ட்னு கொடுக்கணும். தென் அதுக்குள்ள ப்ராக்கெட்குள்ளே, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டைப் அண்ட் டெக்ஸ்ட். இப்போ டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன்லி த இன்புட். ஓகேவா? டைப் டெக்ஸ்ட்னு இருக்கக்கூடிய ஒன்லி த இன்புட் எலமெண்ட் வில் பி செலக்டட் அண்ட் தட் இஸ் கலர்டு டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, கலர் ரெட். ஓகேவா? ஸோ அதர் வந்து ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள். ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்டுக்கு ஒர்க் ஆகலை, இன்புட் டைப் இமெயிலுக்கு ஒர்க் ஆகலை. ஓகேவா? பட் இன்புட் டைப் 1 and 2 இது ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட்டை மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தட்ஸ் த ரீசன். ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், 5 to 7 minutes தான் டாப்பிக்கே இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் தான் கவனிக்கணும். ஓகே, ஸோ சூடோ கிளாஸ் செலக்டர், சூடோ எலமெண்ட் செலக்டர் அண்ட் காம்பினேட்டர்ஸ். ஸோ இட்ஸ் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் செலக்டிங். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு பார்க்க சொல்ல, ஸோ ஆட் ஈவன் செலக்ட் பண்ணுறது, லாஸ்ட் சைல்டு, nth சைல்டு, ஓகேவா? மேட்ரிக்ஸில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறது எப்படி, மல்டிபிள் எலமெண்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1819. ஓகேவா? இது பார்க்க சொல்ல கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 5 செலக்டர்ஸ். ஓகேவா? எலமெண்ட் செலக்டர், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், தென் யூனிவர்சல் செலக்டர் அண்ட் அட்ரிபியூட் செலக்டர். இந்த 5 செலக்டர் ரியலி இம்பார்ட்டன்ட். எலமெண்ட் செலக்டர் பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ண, ஐடி செலக்டர் பர்டிகுலர் யூனிக்யூ ஐடியை செலக்ட் பண்ண, கிளாஸ் செலக்டர் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செக்ஷனை செலக்ட் பண்ண, லைக் எ டிவ், ஸ்பேன். ஓகேவா? ஸோ தென் இங்கே அதுக்கப்புறம் யூனிவர்சல் செலக்டர் இது என்டையர் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அட்ரிபியூட் செலக்டர் பர்டிகுலர் அட்ரிபியூட்டை மட்டும் செலக்ட் பண்ணும். இதுதான் சின்டாக்ஸ். நம்ம இதில் எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we will use only classes and ID. ஓகேவா? சூடோ கோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சூடோ கிளாஸஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் அதை எப்படி நான் சொல்கிறேன், அது நடத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக புரியும். ஓகேவா? ஸோ டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், ஆர் எல்ஸ் we will proceed with the next topic. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த எலிமெண்ட் செலக்டருக்கும் ஐடி செலக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எலமெண்ட் செலக்டருக்கும் ஐடி செலக்டருக்கும் ஆமாம். ஸோ ஓகே, அப்போ வந்து எலிமெண்ட்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகுமா? ஆமாம், அப்ளை ஆகும். H1னா யா, இப்போ H1னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பேஜில் ஒரு ஹெட்டிங் தானே இருக்கும், ஒரு பேராகிராஃப் தானே இருக்கும். நோ ரைட், வி ஹாவ் thousands ஆஃப் பேராகிராஃப்ஸ், thousands ஆஃப் ஹெட்டிங். ஓகே, ஸோ இட்ஸ் ஒரு வெப்சைட்டில் அவ்வளோ ஹெட்டிங் இருக்குன்னா அந்த மொத்த ஹெட்டிங்கும் செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? வி டோன்ட் வாண்ட் இட், ரைட்? ஸோ தட்ஸ் ஒய் இப்போ பாருங்கள், இந்த பேஜில் எல்லா ஹெட்டிங்க்குமே என்ன இருக்குது, H1க்குமே ஒரே மாதிரி ஸ்டைல் இருக்குது. அப்போ இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இங்கேயுமே நாங்கள் என்ன ப்ரெஃபர் பண்ணுறேன்னா கிளாஸ் தான் ப்ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு சாஸ் அண்ட் அடுத்த டுட்டோரியல். ஓகேவா? ஸோ அடுத்த டுட்டோரியல்னால் ஸோ சிஎஸ்எஸ் தாண்டி நீங்கள் பூட் ஸ்டாப் வர சொல்ல இப்போ 39th டாப்பிக்கில் சிஎஸ்எஸ் சாஸ் நடத்த சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது இட்ஸ் தொலைநோக்கு பார்வை. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஓகே.